வணக்கம் சார். வணக்கம் அசோக்கு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். சத்தமாக கேளுங்க. இப்போது நீங்கள் நிறுவனத்தால் பணத்தை போட்டு பாதித்து அதுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து சங்கங்களை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கீங்க ஒரு 2 வருஷமாக. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு அடிக்கடி போனதில்லை. இப்போ சமீப காலமாக நீங்கள் அடிக்கடி கோர்ட்டுக்கு போய்ட்டு வழக்கில் சந்திச்சுட்டு வரீங்க. இது என்ன காரணம் சார்? வழக்கு வந்து விரைவுபடுத்தணும்னு நீங்கள் போகிறீங்களா அல்லது தாமதப்படுத்தணும்னு நீங்கள் போகிறீங்களா? இதை வேறு யாரும் கேட்டுதானா நான் டேரெக்டாக பதில் சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. நீங்கள் இடையில வந்திருந்தா கூட ஜூனியர் சிட்டிசன்ஸுங்க நாங்கள் லேட்டாக தான் ஆரம்பித்தோம். செப்டம்பர் 24 ஆரம்பித்தோம் இல்லையா? செப்டம்பர் அதுக்கு முந்தையே நாங்கள் வந்து ஜனவரியிலே வந்து இதை ஆரம்பிச்சிட்டோம் சீனியர் சிட்டிசன் சங்கத்தை. நீங்கள் ஏதோ கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட என் கூட இத்தனை நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே, நான் எப்போவாது நிறுவனத்துக்கு சப்போர்ட் ஆகும் இது இல்லாமல் முதலீடு கிடைக்கக்கூடாது, நிறுவனத்துக்கு மட்டுமே முட்டு கொடுத்துட்ருக்கணும், முதலீட்டெல்லாம் கைவிட்டணும், ஏமாத்திடணும், லேட் ஆகட்டும் அப்படின்னு நான் என்னைக்கே நினைச்ச மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? பேசியிருக்கேனா? இந்த நிமிஷம் வரைக்கும் அது மாதிரி நீங்கள் நினச்சதும் கிடையாது, செயலையும் அது மாதிரி ஒரு காட்டினது கிடையாது. இந்த சொல்லுலையும் செயலையும் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? சீக்கிரம் முதலீட்டாளருக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கணும், நிறுவனத்தையும் காப்பாற்றணும், செட்டில்மெண்ட் வரணும். தண்டபாணி ஜட்ஜி என்ன கேட்டார்? அது வந்து எனக்கு தெரியுது சார். மக்கள் வந்து ஒரு சில சந்தேகத்தில் இருக்க, அவங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நம்மளுடைய உறுப்பினர்களும் உங்களுக்கு அப்போ சந்தேகம் இல்லை, எனக்கும் சந்தேகம் இல்லை சார். மக்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு சில பேர் கேட்குறாங்க, அது மட்டும் தெளிவுபடுத்துங்க. இப்போ நீதியரசர் தண்டபாணி அவர்கள் கேட்டார் இல்லையா, ஒரு கேள்வி கேட்டார், ஒரு அம்மா பற்றி கேட்டார். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு சகோதரி போய் பெயிலை கேன்சல் பண்ணாங்க இல்லையா? அப்போ என்ன சொன்னார்? எம்மா, உனக்கு உன்னுடைய முதலீடு பணம் திரும்ப வேணுமா இல்லை இவங்களை வந்து தண்டனைக்கு உட்படுத்தணுமா, உள்ளே வைக்கணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் உள்ளே போயிட்டானா உனக்கு தீர்வு கிடைக்காது, உனக்கு தீர்வு வேணுமா உள்ளே வைக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதன் அர்த்தம். அதுதானே நானும் சொல்கிறேன். இவனை உள்ளே வச்சுட்டாக்கா தீர்வு யார் தருவா? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன் அசோக்கு. இவனை உள்ளே வச்சுட்டான்னு வச்சுங்களேன், அடுத்து என்ன நடக்கும்? ப்ராக்டிக்கலாக பேசும். அடுத்து என்ன நடக்கும்? இவனுடைய வழக்கறிஞர் உள்ளே போகிறா, வழக்கறிஞர் ஃபீஸ் கொடுக்கணும். இவங்கள உள்ளே வச்சுருங்க. இப்போ வழக்கறிஞர் ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறக்கு ஆள் கிடையாது. வெளியில் இவங்கெல்லாம் உள்ளே வச்சுருங்க. இப்போ வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு போகிறா, அப்போ நிறுவனத்தில் வழக்கறிஞர் போக மாட்டார். வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸும் உள்ளார போவாங்க, எதுவுமே போகாது. இப்போ வெளியே உள்ளே வச்சுட்டு ஏழை விட்டு கையெழுத்து வாங்க முடியுமா அவன்கிட்ட? இப்போ நிறுவனத்துக்கு சொந்தக்காரன் யார்? பணம் நம்ம பணமாக இருந்தாலும் சொந்தக்காரன் நிறுவனத்தின் எம்டியும் சேர்மன் தான். படைப்பா படத்தில் ஒரு இந்த சட்ட விஷயமா சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை அவர் தான், போட்டுக்க சட்டை என்னது மேலே. அது மாதிரி பணம் நம்மளு தான். நான் சொந்தக்காரன் அவன் தானே. இப்போ அவன் தானே ஏழைலாம் இந்த ப்ரொசீஜருக்குலாம் கையெழுத்து கூட அவன் தானே பண்ணணும். அவனுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவன் தான் அவன் போடலாம், இல்லை அவன்கிட்ட லாயர் போடலாம். இப்போ அவனே அவன் உள்ளே போயிட்டானா லாயர் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்கன்னா தீர்வு வருமா வராதா? வராது. அப்படியே கடந்து போகும், அப்படியே ஹோல்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறோங்கிறது நான் வந்து போனதிலே சொல்லியிருக்கணும். இதில் தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ வழக்குக்கு ஒவ்வொரு வாய்தாக்கும் கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, ஒரு சிலர் போனாங்க, நான் யாரும் பேர் சொல்ல விரும்பலை, போனாங்களா இல்லையா? தீர்வு வந்துருச்சா? இது வரைக்கும் வரல. நீதியரசர் தான் அந்த தீர்வுக்கான நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ இவங்க ஒவ்வொரு வாய்தாக்கு போயும் நோ யூஸ் இல்லையா? அந்த நெய்வேலிக்காரன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தான் இல்லையா, டைரக்டர் ஆக்கினால, அவன் வந்து அவன் ஊரில் மீட்டிங் போட போகும்போது என்னை அடிக்க வந்தானே இல்லையா? நானும் கூட இருந்தேன். நீ புகார் கொடுக்காமல் தடுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் யாரையும் தடுக்கலை, நீங்கள் உள்ளவங்க ஆறுதல் சொல்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன் அவன்கிட்ட. அவன் என்ன பண்ணான், தப்பாக அனுப்பிச்சிட்டான். அவன் ரெடி பண்ணி வச்சுருந்தான், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து புகார் கொடுக்க. அங்கேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க. அவர் வந்து உங்ககிட்ட எங்கள் வக்கீல் வந்து 6 மாதத்தில் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொன்னான்ல, 6 மாதம் வாங்கி கொடுத்துட்டான். அவன் வாங்கி கொடுத்துட்டானா? புகார் போங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. நிறைய சங்கங்கள் இதை பொறுப்பு எடுத்து ஆகணும், நிறையா பேர். இப்போ எப்படின்னா என்ன நிலைப்பாட்டாக இருக்கலாம், ஆரம்பத்தில் புகார் கொடுங்க சொன்னவன்லாம் அந்த டைமுக்குள்ளே இப்போ வாங்கி கொடுத்துட்டானா? இல்லை, ₹1 கூட வாங்கி தர முடியும். நான் எந்த வகையில் கொடுக்கணுன்னே? சீனியர் சிட்டிசன் சங்கம் தான் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து புகார் கொஞ்சம் தாமதமாக கொடுக்கலாம், வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு ஜட்ஜி வருவாங்க, அப்புறம் மாற்றிடுவாங்க, ரொட்டேஷனில் மாற்றிடுவாங்க.
அப்போ ஜட்ஜி மாறி மாறி வர வர நாகார்ஜுன ஜட்ஜிலேருந்து தண்டபாணி ஜட்ஜி எத்தனை ஜட்ஜி வந்துட்டாங்க. இளங்கோவன் ஜட்ஜி, நாகார்ஜுன ஜட்ஜி, இளங்கோவன் ஜட்ஜி, தண்டபாணி ஜட்ஜி, அப்புறம் புகழேந்தின்னு ஒரு ஜட்ஜி, அப்புறம் ஆனந்த வெங்கடேசன் சார் வந்து தான் அவர் உண்மையிலே அவருக்கும் நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து இதில் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த மனித தெய்வத்தை, இந்த இறை தூதரை பரத சக்கரவர்த்தியை கொடுத்தது யாரு? ஆனந்த வெங்கடேசன் தான். அதுக்கப்புறம் தான் வேக எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நான் கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு முந்தி போய் என்ன நடந்திருக்கும்? சும்மா நம்ம போயிட்டு வழக்கில் பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். சும்மா வேடிக்கை பார்த்து வரலாம். இதுக்கு லாயருக்கு யார் ஃபீஸ் கொடுப்பா? சங்கத்துலேருந்து பணம் கொடுக்கணும். சங்கத்துக்கு பணம் யார் தர்றா? நம்ம ஏமாந்த முதலீட்டாளர்கள். ஏமாந்து போன முதலீட்டாளர் சங்கத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க, சந்தா தராங்க. அதை எடுத்து நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உல்லாச பணம் போகிற மாதிரி போயிட்டு இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? தீர்வு வந்திருக்குமா? நான் போகல. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ ஏறலைனாலே என்ன நினச்சிருக்கணும்? இவன் தடை விதிக்கல. நான் கோர்ட்டில் போய் ஏதாவது தடை விதிச்சேனா? இல்லை. நான் நமக்கு ஒரு லாயரை போட்டு தீர்வு கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லணா? இது வரைக்கும் சொல்லலை. சரி, கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தேன். எப்போ போக ஆரம்பித்தேன்? நீதியரசர் அவர்கள் பரத சக்கரவர்த்தி அவர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. நல்லா போயிட்டுருக்கிறாரு. உண்மையிலே இவர் வந்து ஒரு இறை தூதருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போனேன். முதல் முறை போய் என்ன பேசினேன் அவருக்கு? அவங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். வேற லேண்டுகளை அப்படியே ஏலம் விட்டுறாதீங்க சொன்னா இல்லையா? அப்புறம் 2வது வழக்கு, அதில் தான் என்னை வம்புக்கு யூடியூபர், இப்போ என் பேரை கூட சொல்ல மாட்டார், நம்ம சங்கத்து பேரும் சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணார்? 2வது வழக்கு போட்டு இவங்களை எப்படி முடக்கிடணும். ஏன்னா அவருக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. நிறுவனத்தார் வந்து அவனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஆளுக்கு அந்த கப்பம் நின்று போச்சு. அந்த கப்பம் நின்று போன உடனே இவர் வந்து லீடரை தூண்டி விட்டு இவர் வந்து நிற்கிறார், வழக்காட நிற்கிறார். நீதியரசர் என்ன கேட்டார்? நீங்கள் விக்டிம் சைடு இருக்கிறீங்களா? அது வந்து பாதிக்கப்பட்டவங்க இவங்க விக்டிம்ஸ் பக்கம் நிற்கிறீங்களா, தலைவர் பக்கம் நிற்கிறீங்களா, லீடர்ஸ் பக்கம்? அதாவது நிறுவனத்தில் ஏமாற்றி நம்பர் வாங்கி போட்டால அவன் பக்கம் நிற்கிறியா, இல்லை பாதிக்கப்பட்ட பக்கம் கேட்டாரா இல்லையா? நாக்கப்படுங்க மாதிரி கேள்வி கேட்டாரா இல்லையா? கேட்டீங்க இல்லையா? அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்? இந்த நிறுவனத்தில் இந்த நிறுவனத்துக்கு தீர்வு வரக்கூடாதுன்னு சொல்லி தடையாக நிற்கிறது இந்த மனுஷன் தான் சொன்னா இல்லையா? ஏன் சொன்னேன்? நீதியரசர் அதை புரிஞ்சுக்கிட்டார்ல, அவரே கேள்வி கேட்டார்ல. நானாக கேட்டேன், அவர் தான் கேட்டார். நீ யார் பக்கம் எனக்கு கேட்டா இல்லையா? அப்பவும் நான் தீர்வு வரணுங்க தான் கதை கேட்டேன். ஏன்னா இவன் மறைமுகமாக இவங்களெல்லாம் உள்ளே வைக்கணும்னு நிற்கிறான். 2வது கேஸ் கூட நிற்கிறான். இவங்க உள்ளே போயிட்டால் தீர்வு வராது. அப்போ நான் இவனை எதிர்த்து நான் பேசுனது உண்மைதான். பேசினா இல்லையா? இப்போ வந்து தீர்வு வந்துருச்சா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த நான் போனதுக்கப்புறம் அது தீர்வு ஸ்பீடாக வந்துருக்குதா குறையுது தாமதப்படுத்துதா? ஸ்பீடாக தான் வரும். சரி, அடுத்தபடியாக வேற லேண்டை ஏழை விடக்கூடாது, அப்படியே கொடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் பல வீடியோவில் பேசிட்டேன். வேற லேண்ட் அப்படி விட்டால் நமக்கு நஷ்டம்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் நஷ்டம் ஆகும். எனக்கும் நஷ்டம் தான். இந்த பஜனை கோஷ்டி எல்லாத்துக்கும், எதிர் கோஷ்டி எல்லாத்துக்குமே நஷ்டம் தான். நஷ்டம் தான். இது உண்மையிலே வந்து மனசாட்சி உள்ளவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து என்ன பண்ணேன்? அடுத்து போனேன் 27ஆம் தேதி போனேன் இல்லையா? என்ன கேட்டேன்? போய் பதிவு கட்டணத்தை எங்களுக்கு வந்து குறைச்சி கொடுங்க. 11% விதிக்கக்கூடிய அரசு, தமிழ்நாடு அரசு விதிக்கக்கூடிய பதிவு கட்டணத்தை வந்து எந்த விலைக்கு நான் கட்டணும்? அந்த பதிவு கட்டணம் ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டி வாங்கணும் இல்லையா? முத்திரைத்தாள் கட்டணம். அந்த முத்திரைத்தாள் கட்டணம் நான் என்ன விலைக்கு வாங்கணும்? தயவுசெய்து கைட்லைன் விலைக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? அப்போ என்ன சொன்னாங்க? அறமற்ற தரம் சொன்னாரா இல்லையா? இது யாருக்காக போய் கேட்டேன்? எனக்காக போய் கேட்டேன். முதலீட்டாளர் ஒருவேளை ஏலத்துக்கு அளவு பண்ணப்பட்டால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும், பாதிப்பு வந்துடக்கூடாங்க கேட்டேன். ஆனால் அது என்னாச்சு? 11% ஆகி போச்சா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 11%. இது யாரால் வந்தது? புகார் பண்ண புகார் எண்ணிக்கை கூட்டி விட்டான்ல. நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, புகார்கள் கம்மியாக இருந்து இந்த சிவகாசிக்காரன் மட்டும் தலையிடாமல் இருந்தான்னா இந்த அட்வொகேட் கமிஷனில் முடிஞ்சிருக்கும் பிரச்சனை. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குடும்பியை, இந்த நிறுவன குடும்பி யார் கையில்? சங்கம் கையில். நம்ம அவனை எடுத்து போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், உண்ணாவிரதம் பண்ணலாம், கேரோ பண்ணலாம். கேரோ பண்ணி அவசர மாதிரி பண்ணலாம். ஆஃபீஸில் குறைச்சி உட்காந்துடலாம், போய் உட்காந்துடலாம். தார்மீக வழி தான் போராட்டம். இதை பண்ணால் அவன் பயந்து போய் நமக்கு வந்து எழுதி கொடுத்துருப்பான். அவன் எழுதி கொடுத்துருந்தா என்ன ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருப்போம். நம்ம உலகத்தில் நடைமுறை என்ன நடக்குது? இது அறமற்றத்தனம் தான். நீதியரசர் சொன்னதை நான் மறுக்கலை. அறமற்றத்தனம். அவர் நீதியரசர் கூட்டுக்கு நான் எதிராக பேசலை. இப்போ நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு தோழர்களே?
ஸ்டாம்ப் டியூட்டி எந்த 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 அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க? கைட்லைன் வேலைக்கு தான் வாங்குறாங்க. ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு சொத்து வாங்குறான்னா ஒரு 10 லட்சமோ 5 லட்சம் கைட்லைன் வேலி 10 லட்சமா 20 லட்சமா அதுக்கு தான் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறாங்க. 50 லட்சம் வேணா யாராவது ஒயிட்டாக காமிக்கிறாங்களா? நடைமுறையில் இல்லை. இப்போ நிறுவனம் என்று நம்ம எடுத்து போராடி வாங்கியிருந்தோம்னா ஸ்டாம்ப் டியூட்டி இவ்வளோ வந்திருக்காங்க. கணிசமான அளவு செலவு குறைஞ்சிடும். இது அரசாங்கத்தை ஏமாத்துறதா தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் நடந்துட்டு தான் சொல்கிறேன். நான் நடக்காத சொல்ல இப்படி பண்ணுங்கன்னு யாரையும் நான் சொல்லலை. நடைமுறை இதான் நடந்துகிட்டு இருக்குது. அது போச்சு. இப்போ அதை கேட்டு தெளிவுபடுத்தின யார்? சீனியர் சிட்டிசன் சங்கம். ஒரு வேளையில் ஏழை எடுக்குன்னு ஒரு சிலர் அப்பாவி நினச்சிருந்துருக்கலாம். அவங்க தெரியாமல் இருந்திருக்கலாம். பதிவு கட்டணம் வந்து கைட்லைன் வழிக்கு கவர்மெண்ட் கையிலையும் வாங்கி கேட்டாங்க. இப்போ தெளிவாச்சு இல்லையா? யாராவது தெளிவாச்சு? சங்கத்தினால தான். இதில் ஏதாவது தாமதப்படுத்துறதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இதில் இல்லை. இப்போ போனேன். இந்த ஏலத்துக்கு என்ன கேட்டேன் நான்? ஏலத்துக்கு கொடுத்தேன். என்ன கேட்டது? லெட்டருக்கு எதுக்காக அந்த லெட்டருக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? அவனுக்கு அது எவனுக்கும் தெரியாது. அவன் சிவகாசிக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவனுடைய ஃபேஸ்புக்கில் என்ன போட்டுட்டு இருக்கான்னா, 3 லட்சம் பாண்டை கழிச்சிட்டு 10 லட்சத்துக்கு ஒரு ஏலம் எடுத்தாருன்னா 3 லட்சம் பாண்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய செட்டில்மெண்ட்லேருந்து கழிச்சிட்டு 7 லட்சம் பணம் கொடுக்க இருக்குனாக்கா இவன் யார் வந்து எடுப்பா? அவன் என்ன காரணம் பண்ணுறான்? நான் எடுப்பேன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன்கிட்ட பணம் இல்லையா? இருக்கா இல்லையாங்கிறான். அந்த கொஸ்டின் இவன்கிட்ட பணம் இருக்கா இல்லையா? இவங்களே நிறுவனமே ஏமாற்றி இவங்களை வச்சு எடுக்க பார்க்குது. அதாவது என்ன மாதிரி ஆளுங்களை வச்சு நிறுவனத்தில் வேலை எஸ்ஹெச் டிஹெச்லாம் இருக்கா இல்லையா? அவங்கள வச்சு எடுக்க பார்க்குறான். அவன் வந்து என்ன சொல்கிறது, சாமியை என்ன சொல்ல ஒன்றும் புரியல எனக்கு, வாயில் வரல. அவனே இப்போ நொந்து போய் பைசாலன்ட்டு அழிகிறான். அவன் வந்து நிறுவனத்தால் வந்து மற்றவங்க அதுக்கு என்ன சரத்து சொல்லிட்டாங்கன்னே அவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்குறோம். இது உண்டா இல்லையா? நீதேசம் ஒரு டிராஃப்ட் போட்டாரா? அந்த டிராஃப்ட்டை பற்றி முழுமையாக அவங்க படித்தாங்களாமல்ல நிறுவனத்து தலைவர்கள். நான் தானே போய் சொன்னேன். இவன் நினைக்கிறானுங்கன்னா நிறுவனம் சொல்லி நம்ம செயல்பட நினைக்கிறான். சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இந்த கூமுட்டைகளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இவனு என்ன நினைக்கிறானுங்கன்னா நிறுவனம் சொல்லி தான் நாம செயல்படுறோம். இப்போ இந்த யூடியூப் போடுறது கூட நம்ம சொல்லியாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய சிந்தனையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. சும்மா பழி போட்டுகிட்டே இருக்கானுங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, 7 லட்சம் எப்படி கட்டு நீ? அப்போ அவனோட பணம் இருக்குங்கிறான். ஐயா, இந்த சிவகாசிக்காரனுக்கு நான் சொல்லிக்கிறேன், மக்களை நீங்களும் புரிஞ்சுங்க. தங்கெல்லாம் ஏழை விட்டாங்கல்ல, தங்கம் வெளியெலாம் ஏழை விட்டாங்கல்ல, எவன் போனான்? இந்த சுந்தர் தேரவை போனானா, சிவகாசி சுல்தான் போனானா? சொல்லுங்கள். ஏன் நான் போய் ஏலம் எடுக்கல, ஏலம் கேட்கல? எனக்கு கோடிக்கணக்கான பணம்லாம் என்கிட்ட இல்லை. கடவுள் தேவையான அளவு எனக்கு செல்வங்களை கொடுத்துருக்காரு. நான் எப்போயுமே பார்த்தியா நெகட்டிவ் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் இல்லை எனக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன்னா நான் கடவுளுக்கு நான் நன்றி இல்லாதவன். போது ஆண்டவர் நல்லா வச்சுருக்காரு. நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம். ஆண்டவர் நமக்கு நல்லபடியாக வச்சுருக்கும் போது நம்ம வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா அது கடவுளை நம்ம அவமதிக்கிற மாதிரி. கடவுள் வருத்தப்படுவாரா இல்லையா? இவ்வளோ தூரம் கொடுத்து இவ்வளோ தூரம் நல்லா வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு பிச்சைக்காரன் போய் வேஷம் போட்டுருக்கான்னு இல்லாமலே ஆக்கிடுவார். இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சிவகாசி சுல்தானுக்கும் சொல்கிறேன், நிறுவனத்தில் உள்ளவனும் சொல்கிறேன், பொதுமக்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். தயவுசெய்து நல்லா இருக்கேன்னு சொல்லி போடுங்க. நல்லா இருக்கேன், நல்லா ஹாப்பியாக இருக்கேன். நான் உண்மையிலே நான் நல்லா தான் செழிப்பாக தான் இருக்கேன். ஏழை எடுக்கலாம் போக மாட்டேன். நான் எவனும் சொல்லவும் இல்லை, நான் போக மாட்டேன். ஆனால் இவன் போனான், சிவகாசிக்காரன் போனான். தங்கத்துக்கு ஏழை எடுக்க போனானா இல்லையா? அவன் பேர் அடிபிடிச்சா இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கோயம்புத்தூர்காரு, அவனோட அதிகமாக பிட்மெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இவன் ஏழை எடுக்க போனாலும் போன தவிர நான் போக மாட்டேன். அப்போ நான் கேட்குறது இஎம்டி வேணாங்கிறது எல்லாம் யாருக்கு பெனிஃபிட்டாக போகும்? சுல்தானுக்கு தான். சுல்தானுக்கு தான் பெனிஃபிட்டாக போகும். சுல்தான் மாதிரி தான் போவான். நாங்குநேர் இடத்த எடுக்கணும் போய் நிற்பான். அது அட்டாச்மெண்ட்டுக்கு போயிடுச்சது. இன்னும் அவன் டாக்குமெண்ட் வேணுஞ்சுன்னா இவ்வளோ அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இவன் என்னென்ன பதிவு போடுறான்னா, நாம் எதோ பிளான் பண்ணி செய்கிற முடியும். என்ன இஎம்டி வேணான்னு ஏன் சொல்கிறாரு? இவன் சொல்கிறான் இஎம்டி வேணுங்கிறான். அந்த சிவாஜிக்காரன் ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள். இஎம்டி வேணுங்கிறான். எப்படி கட்டுவாங்க? அதாவது எரியிற வீட்டில் பிடுங்கினவருக்கு லாபம்னு இந்த கேரக்டர் உள்ள ஆளுங்க தான் இந்த மாதிரி ஆளுங்க. நான் அங்கே எதாவது சொல்லியிருக்கேனா? நான் மக்களுக்கு நல்லதான் நினைக்கிறேன். நேற்று கோர்ட்டில் கூட அதான் சொன்னேன். ஐயா, எங்களுக்கு வந்து நல்ல வேலைக்கு விற்று கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். நீங்கள் இதில் வந்து யாரும் ஏமாத்திராம பார்த்துங்க. சிண்டிகேட் நடக்குதா? அவர் என்ன சொன்னார்? எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பதில் சொன்னார். இவன் எவ்வளோ நேரம் பதில் சொன்னார்? என்னென்ன பாயிண்ட்லாம் சொன்னார்? ஒரு ரூமில் வச்சு ஒரு 10 பேரை வச்சு ஏழ்ந்துக்கிறாங்க. சிண்டிகேட் திட்டம் போட்டு கம்மியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது இஆக்ஷனு. அந்த இஆக்ஷனு நான் தான் கேட்டேங்கிறான் சிவகாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சொன்னப்போனா
நீதியரசர் பல செக்ரட்டரிகளுக்கு நானே ஐடியா சொன்னேம்மா. அவன் சட்ட மாமேதை இல்லாமல் சட்ட மேதை இல்லாமல் அனைவரும் படிச்சிருக்கிறாங்க, அனைவருக்கும் ஐடியா அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். நிறுவனத்தார் மேலே அவர் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருக்கிறாரு, நம்பிக்கை வச்சுருக்காரு இல்லையா? அதனால தான் அவர் தீர்வுக்கு வராரு. இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறான், இவன் போகும்போதெல்லாம் கேட்ட டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறான், அவருக்கு நிறுவனத்துக்கு நம்பிக்கை இருக்குது. அது சொத்து 10 பத்தலைங்கிறது அப்புறம். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் நேற்று வந்து பண்டல் பண்ணலாம் கொண்டாந்தாங்களே வாங்கினாரா? அவர் என்ன சொன்னார் இல்லை ஞாபகம் இருக்கா? நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்து நிறுவனத்திலேருந்து சொத்துக்களை வாங்கிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் 100% செட்டில்மெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன், அவங்கள்ட்ட வாங்கிட்டே இருப்பேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இவனுக்கு என்னடா ஈஓடபிள்யூ குறை சொல்கிறானுங்க. நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். இல்லை ஈஓடபிள்யூ அட்டாச் பண்ணல அவர் தான் சொல்லாரு, நான் பார்த்துக்கிறேன் ஏன்றாங்களே. அவரே வந்து சார்ஜ் எடுத்து நீ ஈஓடபிள்யூ வந்து குறை சொல்லிட்டு இருக்கிற. எல்லாரும் மனுஷன் தாயா. ஈஓடபிள்யூ வேலை செய்யறவங்க என்ன வந்து தேவதூதராக வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களும் நம்மளை போல் பசி தாகம் உள்ள மனுஷங்க தான் வேலை செய்கிறாங்க. ராமலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, டென்ஷனில் இருக்காங்க. அவங்கள போயிட்டு குறை சொல்லிட்டு அட்டாச் பண்ண மாட்டாங்க. அட்டாச் பண்ண அப்புறம் தேனி ரிசார்ட்டு, கிரீன் ராயல் ரிசார்ட், எனக்கு அது இன்னும் திருப்பி நான் சொல்கிறேன், ஐயா ஓடிட்டு இருக்கிற ரிசார்ட்டை விடுங்கய்யா, விடுங்க, நல்ல விலைக்கு போகும், நல்ல விலைக்கு போகும், இன்னும் 2 மாதம் விடுங்க. அவர் பூல் டீலில் வந்து ஏலத்துக்கு எடுத்துருவார், அது வரைக்கும் விடுங்க, செயல்பட்டு இருக்கட்டும். அதை போட்டுட்டீங்கன்னா ஒரு கெட்டு போகும், பாலடைஞ்சு போகும், பாதி கெட்டு கூட போகிறதா தான் திருத்தி சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட கால் பிடிச்சிருக்கலாம், அது நிறுவன தலைவர்களுக்கும் அந்த டைரக்டருக்கு இருக்கலாம், அல்லது சங்கங்களுக்கும் அந்த டைரக்டருக்கு இருக்கலாம். நான் தான் ஒரு ஐடியா சொன்னேன், பூட்ட வேணாம், நான் சொல்கிறேன் பூட்ட வேணாம். அந்த டைரக்டர் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த படத்தை மாதம் கோர்ட்டில் கட்ட முடியாது ஒரு ஆர்டர் வாங்குங்க. நல்ல ஐடியா இல்லையா? அதில் வந்து லட்சமோ கோடியோ வந்துட்டு இருக்கும்ல, அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, பூட்டு போடு நிற்கிறாங்க. எனக்கு அந்த விஷயத்தில் தேனி சங்கத்தில் நான் உடன்பட மாட்டேன், தப்பு. ஏதோ நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு, அந்த காசை கொண்டு கோர்ட்டில் கட்ட சொல்லுங்கள், அதுக்கு ஆர்டர் போட சொல்லுங்கள். அவர் எல்லாமே நான் செஞ்சு தரேங்கிற, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லா சொத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் 100% செட்டில் பண்ணுறேன்னு நீதியரசர் சொல்கிறாரு. ஒரு இடைத்தூதர் சொல்கிறான்னா திருப்பி போய் அங்கே கோர்ட்டில் வந்து பண்ணலாம் கொண்டாந்துட்டு நான் ஷெல் கம்பெனி நிற்கிறேன்னா என்னையா அது? நம்ம கொஞ்சம் அமைதி காக்கணும். இன்னைக்கு ஒரு தம்பிட்ட 55 நிமிஷம் காலையில் பேசினேன், 55 நிமிஷம் காலையில் பேசினேன் ஒரு தம்பிட்ட ஃபோனில். கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 55 நிமிஷம்னா 60 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் தான், 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் தான் கம்மி. 55 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருக்கேன், கிளியராக சொல்லிட்டேன். அவர் நிறைய சொத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கொடுத்துட்ருக்கேன் சார்னு சொன்னார். வெல் குட்டு. ஆனால் இது யார் பண்ண வேண்டிய வேலை? ஈஓடபிள்யூ பண்ணணும், அவருக்கு ஆர்டர் கோர்ட்டில் போடணும். அது நான் போடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ பாட்டு மார்த்தட்டி நான் எடுத்து கொடுத்தேன் இவர் செய்ய மாட்டேங்கிறாருன்னா எனக்கு அது வேலை இல்லை, நம்மளுடைய வேலை அது இல்லை, நம்ம யாருடைய வேலையும் கிடையாது. இவனுக்கு சும்மா மார்த்தட்டிங்களா, நான் எடுத்து கொடுத்தேன், அட்டாச் பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டாரா, ஓ வேலையா இது, நீ ஏன் ஈஓடபிள்யூ வேலை செய்கிற, நீ அதில் உன்னை நேர்ந்து விட்ருக்காங்களா இருக்குது. அதான் திருப்பி நான் சொல்கிறேன். இது சொன்னால் கோவம் வந்துடுது. இது நம்ம உண்மையை பேசும்போது கோவம் வந்துடுது. நான் உண்மையை யதார்த்தமாக பேசுகிறேன், யதார்த்தமாக கேள்வி கேட்குறேன். தோழர்களே, இந்த லீடர்களை பார்த்து கேட்குறேன், இந்த எனக்கு டைரக்டர் பட்டம் கொடுத்தால நெய்வேலி சங்கத்துக்காரன், நான் கேட்குறேன், நிறுவனம் ஏமாற்றிட்டேன் நீ சொல்கிறல்ல, ஓ மூலமாக தான் நீ யார்கிட்ட பணம் வாங்கி போட்டியா அவங்களுக்கு பாண்டு கொடுத்தான், அந்த பாண்டில் வட்டின்னு எழுதியிருக்கானா மெச்சூரிட்டின்னு எழுதியிருக்கானா, அப்போ ஏன் நீ கேட்கல? அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் தூரத்தையும் மூடிட்டு இருந்தேன்ல, அப்போ நீ கேட்டுக்க வேண்டியதுனே நிறுவனத்தை, ஏன் இதில் வட்டின்னு எழுதலையே மெச்சூரிட்டின்னு எழுதலைன்னு கேட்டுருக்கலாம்ல, கேட்டியா நீ? அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பிளான் பண்ணியோ அல்லது வந்து எதேச்சையாவோ கிளியராக எழுதியிருக்கான். 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 1500 ஸ்கொயர் ஃபீட். அப்பயே கேட்க வேண்டியதானே நீ? நான் கேட்டேன், என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனோன்ட்டு நான் கேட்டேன். இப்போ அந்த பாண்டை வந்து இதே வார்த்தை, இந்த பாண்டு வந்து நாக்கு வலிக்க கூட யூஸ் ஆகாது. இப்பயே சொன்னேன், நாக்கு வலிக்க கூட யூஸ் ஆகாது, நான் ஒன்றை தான் நம்பி போடுறேன். அதே மாதிரி தான் இந்த நெய்வேலிக்காரன் நம்பி தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி சங்கத்தை ஆரம்பிச்சு நீ நிறுவனத்தை திட்டி நீ அப்போயே நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் லீடர்ஸை போய் கேட்குறேன், இப்போ நிறுவனத்துக்கு எதிராக நிற்கிறாள் அவனை பார்த்து கேட்குறேன். இது கேட்டால் குத்தும், அவனுக்கு குத்துமா இல்லையா? நான் குத்துற மாதிரி கேட்பானால என்ன பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. சங்கம் ஆரம்பிச்சிருக்க எல்லாமே இவன் தானே ஆரம்பிச்சிருக்கான், தலைவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். யாரை ஏமாத்துறாங்க? மக்களை நீங்கள் கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க. ஏட்டா நீ பாண்டு குடும்பம் நீ பார்க்கலையா? நீ அதெல்லாம் பார்க்கலையா? அப்போ உனக்கு தெரியலையா நிறுவனம் ஏமாத்துறதுன்னு தெரியலையா? அப்போ நீ கமிஷன்லாம் வாங்கி வாயில் போட்டல. இப்போ வந்து எங்களையும் வந்து புகார்னு சொல்லி புகாரை ஏற்றி விட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களா கேளுங்க. ஏதோ நீதியரசர் இருக்கிறனால ஏதோ கிடைக்கும் நம்பியிருக்கோம், நல்லபடி ஏலம் போகணும். அதுலேயும் சில டவுட்டுகள் சந்தேகங்கள்லாம் இருக்குது, ஏலம் எப்படி போகுமா போகாதான்னு அடுத்த வெளியில் அதை பற்றி பார்ப்போம்.
நன்றி நன்றி தோழர்களே, நன்றி நன்றி உண்மையை சொல்லுங்கள் போதுமா? போதும் சார்.